திருப்பூரில் பிடிப்பட்ட பாரத ஸ்டேட் வங்கியின் 570 கோடி ரூபாய் பறிமுதல் விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தியின் உத்தரவின் பேரில் தனிக்குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணை குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த 570 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போதைய விசாரணை நிலை என்ன? திவ்யா, அதாவது தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரி ராஜேஷ் லக்கானி இது பாரத ஸ்டேட் வங்கியுடைய பணம் என்று உறுதி அளித்திருந்தாலும் இன்று காலை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தது போன்றே அவர் ஒரு குழுவை ஒன்று அமைத்திருக்கிறார். அதில் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் பேங்க் கமிட்டியை சேர்ந்தவர்கள், அப்சர்வர்ஸ், அதுக்கப்புறம் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் என பல்வேறு நபர்கள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். அவர்களின் விசாரணை மதிய அளவில் துவங்கியது. அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில், அதாவது இந்த பணம் பிடிப்பட்ட போது அனைத்துமே நகல்கள் மட்டும்தான் இருக்கு, ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால அதனுடைய அசல் காப்பிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க. அதன் பேரில் ஸ்டேட் பேங்கை சேர்ந்த அதிகாரிகள் அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக கோவையில் இருக்கிற அதிகாரிகள் அறிவுறுத்தலின் பேரில் இங்க திருப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்கை சேர்ந்த அதிகாரிகள் தான் முதல் கட்டமாக இந்த விசாரணையில் அவங்க கிட்ட குழுவினர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த ஒரிஜினல் ப்ரூஃப் என்பது இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு பொதுத்துறை வங்கியுடைய பணம் என்று சொல்லப்படும் போது இந்த பணத்தை செக் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுதிட்டு இருக்கு. ஏன்னா விடிய காலை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி அளவில் இந்த 3 வண்டிகளும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட தற்பொழுது 4 மணி அளவு ஆக போகிறது. இதுவரையிலும் இந்த பணம் இப்போ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வரல அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த விசாரணையை நம்ம போய் நேரில் பார்க்கறதுக்கும் பத்திரிகையாளர் அனுமதிக்கப்படவில்லை. அதனால் இந்த விசாரணை கோணம் எவ்வாறு நடக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. முதல் கட்டமாக சொல்வது என்னவென்றால், அந்த ஜெராக்ஸ் காப்பி காட்டியிருந்தாங்க, அந்த ஜெராக்ஸ் காப்பிக்கு பதிலாக அதனுடைய அசல் நகல்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அந்த அசல் காப்பி யாரும் இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிற தகவல் மட்டும் இப்ப நம்மிடையே இருக்கிறது. திவ்யா, சுரேஷ், இந்த அசல் ஆவணங்கள் கொண்டு வரதுல காலதாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? எங்கிருந்து அந்த அசல் ஆவணங்கள் கொண்டு வரப்பட வேண்டும்? அதாவது திவ்யா, ஆரம்பத்திலிருந்தே இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு உண்டான ஒரு சம்பவமாக இருந்து வருகிறது. என்னதான் வங்கியிலிருந்து அனுப்பப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தேதிகள் என்பது ஒரு முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த தேதிகள் இதில் முறையா குறிப்பிடப்படல அப்படின்னு இந்த பணத்தை பிடித்த அதிகாரி விஜயகுமார் நம்மிடையே தகவல் தெரிவித்திருந்தார். அதாவது முன்னுக்கு பின் முரணாக தேதிகள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. அதாவது 11ஆம் தேதி செல்ல வேண்டிய பணம் தற்பொழுது 14ஆம் தேதி வரை இங்கே இருப்பதற்கு காரணம் என்ன என்ற போன்ற கேள்விகளாக நம்மிடையே எழுகிறது. ஏனென்றால் அந்த தேதி 11ஆம் தேதி என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு ரகசிய தகவல் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது